இன்னைக்கு நான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ல எம்ஐடி ஆப் இன்வென்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆப் தான் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்பீக்கிங் ஆப் பாத்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள், டெஃப் பீப்புள் அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப் நம்ம டிசைன் பண்ண போறோம். இந்த ஆப்போட கான்செப்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு டைப் பண்ற பாக்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம அந்த 2 பட்டன்ஸ்ல ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா ஸ்பீக், ரெண்டாவது பட்டன் பாத்தீங்கன்னா லிசன். இந்த 2 பட்டன் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஸ்பீக் பட்டன்னா நம்ம அந்த டைப் பண்ற டைப்பிங் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன டைப் பண்றோமோ அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைப் பண்ணிட்டு ஸ்பீக் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லும். அதே லிசன் கொடுத்தோம்னா நம்ம மைக்ல சொல்றது வேர்டிங்ஸும் பாத்தீங்கன்னா டைப் ஆகும். அதே நேரத்தில் அது நம்மளுக்கு சொல்லவும் பாத்தீங்கன்னா செய்யும். ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா லிசன் பட்டன் செய்யும். இதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம எம்ஐடி ஆப் இன்வென்டர் ஆப் பாத்தீங்கன்னா ஆப்பை ஓபன் பண்ணிப்போம். ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 3 விதமான ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்புக்கு பாத்தீங்கன்னா நான் நேம் வச்சிட்டேன். அதே மாதிரி சைட்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அலைன் அசிட் ஹரிசாண்டல்ல சென்டர் 3 பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அதே மாதிரி அலைன் வெர்டிகல்லயும் பாத்தீங்கன்னா சென்டர் 3 கொடுத்துட்டேன். அடுத்தபடி கீழே வந்தோம்னா ஷோ ஸ்டேட்டஸ் வர பாத்தீங்கன்னா நம்ம அன்செக் பாத்தீங்கன்னா பண்ணணும். அதுவும் டைட்டில் விசிபிள்லயும் பாத்தீங்கன்னா நம்ம அன்செக் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அன்செக் பண்ணிக்கணும். இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்ன்றது பாத்தீங்கன்னா பட்டன் தேவைப்படும். அதுக்காக யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பட்டன்ன்றதை எடுத்து நான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும்போது பட்டன் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை நான் அந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் ரீநேம் கொடுத்து ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நம்மளுக்கு அங்க மெயின் ஸ்கிரீன்ல தெரியணுன்றதுக்காக அந்த சைட்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல டெக்ஸ்ட்ல வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படும். இப்ப நம்ம ஸ்பீக் பட்டனுக்கு கீழே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லிசன் பட்டனோட காம்பனன்ட் பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த பட்டனை பாத்தீங்கன்னா நான் டிராக் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சைடு ஸ்கிரீன் ஒன்றும் போட்டு இருக்கிறதுல ரீநேம்ல கொடுத்து லிசன் பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்கிரீன்ல தெரியணுன்றதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் லிசன் பாத்தீங்கன்னா டைப் பண்ணி செட் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக் பட்டன் கொடுக்கும்போது நம்ம எழுதிருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஸ்பீக் பண்ணி நம்மளுக்கு சொல்லணும். அது சொல்றதுக்கான காம்போனன்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெகனைசர். அந்த ஸ்பீச் ரெகனைசர் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா நான் மீடியால இருந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பீச் ரெகனைசர் காம்போனன்ட் எடுத்து நம்ம ஸ்கிரீன்ல போட்டுறணும். ஸ்கிரீன்ல செட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே ஷோ ஆகுது. நம்ம சைட்ல இந்த இடத்துல ஸ்கிரீன் ஒன்னு போட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஆனா நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீச் ரெகனைசர் செட் பண்ணது ஷோவே ஆகாது. பிகாஸ் நம்ம இங்க செட் பண்ண அந்த ஸ்பீச்ன்ற பட்டன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த லிசன் மூணுமே பாத்தீங்கன்னா விசிபிள் காம்பனன்ட்ஸ். அதே நம்ம இந்த ஸ்பீச் ரெகனைசர், சவுண்ட் ரெக்கார்டர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் விசிபிள் காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனன்ட்ஸ்ல நம்ம எங்கன்னா சைட்ல இருக்கிற அந்த ஸ்கிரீன் உள்ள பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளோட மொபைல் போன்ல நம்ம டிசைன் பண்றோம்ல அது கீழே பாத்தீங்கன்னா நான் விசிபிள் காம்பனன்ட்ஸ் போட்டு ஸ்பீச் ரெகனைசர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாத்தீங்கன்னா காட்டும். இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம லிசன் பட்டனை கொடுக்கும்போது நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா அது வேர்டிங்ஸாவும் டைப் பண்ணணும். அதே நேரத்துல அது நம்மளுக்கு சொல்லவும் செய்யணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற காம்பனன்ட்டை
அதே மீடியால இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா நான் நடுவில் செட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கிட்ட பாத்தீங்கன்னா முடிஞ்சிட்டு, இன்னும் நம்ம டிசைனர் ஸ்கிரீன்ல நம்ம ஸ்கிரீன் பட்டன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அதை நம்ம ஃபில் பண்ணணும், பெருசாகணும் அப்படின்றதுனால இங்க சைட்ல இப்போ நான் இப்போ இந்த ஸ்பீக்கர் கிளிக் பண்ணிட்டு சைடு இருந்தா ஹைட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுல் பேரண்ட் பிக்சல்ஸ் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 4 திங்ஸ் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுல ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்து பாத்தீங்கன்னா ஓபே கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹைட் வித் ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ஃபுல் பேரண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். ஃபுல் பேரண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஷோ போகணும். சப்போஸ் பிளைண்ட் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா டச் பண்ண முடியாது, ஸ்மால் பண்ணா இருந்தா இப்படி பெருசா வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களால ஈஸியா டச் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இப்படி பெருசா வைக்கிறோம். இப்போ நம்மளோட அதோட பிளாக்ஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா பாத்துடலாம். அதுக்கு மேல இருக்கிற டிசைனர் பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிளாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக் பட்டனுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக சைட்ல இருக்கிறதுல ஸ்கிரீன் 1ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் 1ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் ஸ்பீக் கொடுத்து ஸ்பீக்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வென் ஸ்பீக் கிளிக்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த பிளாக் கீழே பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற காம்பனன்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக் பட்டனுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் காம்பனன்ட் தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். அந்த காம்பனன்ட் நான் எடுத்து வைக்கிறதுக்காக அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல கால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மெசேஜ் பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும் பெரிய பிளாக்கா. அந்த பிளாக் நாங்க எடுத்து வென் ஸ்பீக் உள்ள பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக் மெசேஜ் இருக்கா, அதுல என்ன மெசேஜ் நம்மளுக்கு ஸ்பீக் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற மெசேஜ் தானே ஸ்பீக் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்தோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் எடுத்து நான் ஸ்பீக் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீச்சுக்காக ஸ்பீச் ரெகக்னைசர் நம்ம தேவைப்படும். ஸ்பீச் ரெகக்னைசருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தனி கோடிங் இருக்கணும். அந்த ஸ்பீச் ரெகக்னைசர் எடுக்கிறதுக்கு சைட்ல இருக்கிற ஸ்பீச் ரெகக்னைசர் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் when speech recognizer 1 after getting text result partial பாத்தீங்கன்னா பிளாக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வெளியே வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா set text 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் செட் டெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்காக பிளாக்ஸ் 1ல போய் கீழே வந்து அதே சேம் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 பிளாக் எடுத்து நான் வென் ஸ்பீக் ரெகக்னைசர் கீழே பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அட்டாச் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அது என்னத்தை நம்ம அட்டாச் பண்ணணும்னா நம்ம வென் ஸ்பீச் ரெகக்னைசர்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணோம்னா 2 ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த செட் பிளாக் செட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன். இப்ப அது கீழே பாத்தீங்கன்னா கால் ஸ்பீச் ரெகக்னைசர் அதுல கொடுத்த சேம் தான். அதனால நம்ம அதை தனியா எடுக்கிறதுக்கு பதிலாக டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து நான் அப்படியே டூப்ளிகேட் எடுத்துட்டு வந்து இந்த செட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக் பிளாக் பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்து இருக்கிற லிசன் பிளாக் தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுக்காக சைட்ல இருக்கிற லிசன் பட்டனை பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்தோம்னா வெல் லிசன் கிளிக்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். அந்த பிளாக் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னைசர் பாத்தீங்கன்னா நான் செட் பண்ண போறேன். கீழே இருக்கிற ஸ்பீச் ரெகக்னைசர் கிளிக் பண்ணி
கால் ஸ்பீச் ரெகனைசர் கெட் டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும், பர்பிள் கலர் பாக்ஸ். அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி வென் லிசனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் இன்னொரு லிசனை கிளிக் பண்ணோம்னா சேம் தான், வென் லிசன் பிளாக் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச பிளாக் பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு இருக்கும் ஃபைனலா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாங் கிளிக்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். எதுக்கு இந்த லாங் கிளிக் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கணும்னா நம்மளோட அந்த லிசன் பட்டனை நம்ம டெக்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாது. டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கீபோர்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கஷ்டமா. இது சிம்பிளாக டெலிட் பண்ணணுன்றதுக்காக நம்ம லிசன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட டைப் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லாங் கிளிக்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம அதே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கீழே இருந்தோம்னா செட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி நம்ம லாங் கிளிக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண டெலிட் ஆகணும். இதில் நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா லாங் கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படின்ற தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நான் ஒன்றும் கொடுக்கல, டெலிட் ஆகணுமே என்ன செய்யணும் கொடுக்கல. நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு இருக்கும், இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிற பிளாக் பாத்தீங்கன்னா நான் டிராக் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று பக்கத்துல பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நம்ம எதுவுமே டைப் பண்ண வேண்டாம்னா அவன் எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டோம்னா டெலிட்ன்ற மாதிரி மீனிங் போகும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி கரெக்டா ஒர்க் ஆகுதா, எதை கிளிக் பண்ண எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பாக்குறதுக்காக மேல இருக்கிற இந்த கனெக்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஏஐ கம்பெனி கொடுத்து இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேனான பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டோட கோட் பார்த்தீங்கன்னா காமிச்சு கனெக்ட் ஆகும். நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி மிடில் இருக்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ண சொல்லுது. சும்மா ஹலோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பீக் பண்ண கொடுத்தா அது நம்மளுக்கு சொல்லுதான்னு பார்ப்போம். ஹலோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக் பண்ண கொடுத்தோன்னா ஹலோன்னு அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லுது. அதே லிசன் பண்ணுற கொடுத்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். This is good day. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்மளுக்கு சொல்லவும் செஞ்சுட்டு அதே இந்த இடத்துல வேர்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்பும் ஆகிட்டு நம்ம ஆப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.